அஸ்ஸலாமு அலைக்கும். ஓட்ஸு தோசை இன்றைக்கி காலை நாஸ்டா. இந்த ஓட்ஸில் சுடுங்க. இதில் எல்லாமே நல்லா அழகாக வருது. இந்த ஓட்ஸில் சட்னி, சாம்பார். இந்த ஓட்ஸ் தோசைக்கு என்னெல்லாம் போட்டேன்? உப்பு, கருவேப்பிலையில் சீரகம், ஒரே ஒரு வெள்ளைப்பூண்டு பல், பெப்பர் போட்டு முட்டை. நல்ல முருகணும். ஒன்றுண்டாலும் கொஞ்சம் உசாரான தோசை தான். சட்னி கொஞ்சம் ஒரு ஆளுக்கு தானே. இது சாம்பார் போட்டு வச்சது இருந்து, அதனால் வச்சுக்கிட்டு. நல்லா முருண்டுக்கிட்டு அது நம்ம இந்த வெங்காயம்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டேன். சீரகம், வெங்காயம், ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகா போட்டேன். போதும். இது மாதிரி சாதா தோசைக்கு 2 தோசைக்கு சமமாகிக்கும். சட்னி சாம்பாரிக்கிறதுனால வச்சு திண்டுக்கலாம். இது இன்றைக்குள்ள காலை பசியாக இருக்குது. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் முருவை விட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் லேசாக நெய்யை ஊற்றிக்கிறேன். வணக்கம். எண்ணெய் ஊற்றினேன். கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு நல்லா மணமாயிட்டு. இந்த ப்ரெட்டுக்கு நெய் தடவுனா மணக்கும், அதை போட மணக்கும். ஏதோ ஒரு உணவு அந்த வயிற்ற படைச்சிட்டான். ஏதோ ஒரு உணவு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. வெளியில் ஒரு நேரத்தில் வாங்கிக்கணும் வர பாயத்துக்கு. எப்பவும் திங்க முடியல வெளி நாஸ்டா. ரெண்டா பிஞ்சிட்டு நல்லா மணக்கு. சீரகம், வெங்காயம் இதெல்லாம் போட்டதுனால. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.